மலேசியாவில் உள்ள மற்ற பெரிய சில மாநகரங்களுடன் ஒப்பிடுகையில் ஜொஹூர் பாருவில் வாழ்க்கை செலவினம் அதிகரித்து வருவதை ஜொஹூர் மந்திரி பசார் டத்தோ ஒன் அஃபீஸ் காசி நேற்று ஒப்புக்கொண்டார். 2030ஆம் ஆண்டு வாக்கில் வளர்ச்சி கண்ட மாநிலமாக ஜொஹூர் மாநிலத்தை உருவாக்கும் முயற்சியில் பணவீக்க பிரச்சனையை தீர்ப்பதில் மாநில அரசு முனைப்பு காட்டும் என்று அவர் குறிப்பிட்டார். பணவீக்கத்தை சமாளிப்பதுதான் இப்போதைக்கு முக்கிய சவாலாக உள்ளது. வார இறுதியில் மளிகை சாமான்கள் வாங்குவதற்காக பல்லாயிரக்கணக்கான சிங்கப்பூர் மக்கள் தம்பாக் ஜொஹூருக்கு வருகின்றனர். அதே சமயம் உணவுகள் விலையும் வாடகையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதை நாம் பார்க்கின்றோம் என்று அவர் சொன்னார். உதாரணத்திற்கு ஜொஹூர் பாருவில் ஒரு தட்டு கோழி பொரியலுடன் கூடிய சோறு 9 ரிங்கிட்டாக உள்ளது. ஆனால் கோலாலம்பூரில் இதே உணவு 7 ரிங்கிட்டாக இருக்கின்றது. அந்த வகையில் ஜொஹூரில் பொருட்கள் விலை அதிகரிப்பதை இது காட்டுகிறது என அவர் மேலும் சொன்னார். ஜொஹூர் பாருவில் நேற்று மலேசிய சீன வர்த்தக தொழில் சபையின் 79வது ஆண்டு பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைத்து அவர் பேசினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.